சென்னை 6/11/2024. கதை எண் 499. முகத்தைக் கேட்பவர். அன்றைக்கு வழக்கம் போல அவசரமில்லாமல் கிளம்பி வீட்டைப் பூட்டி சாவியை பக்கத்து வீட்டு பெரியவரிடம் கொடுக்க நின்றிருந்தேன். இன்னொரு வீட்டு குடித்தனக்காரர் லிப்டில் அவசரமாக கிளம்பிச் சென்றார். முகம் நான் அவரை அடிக்கப் போவது போலவோ அல்லது அவர் என்னை கடிக்கப் போவது போலவோ இருந்தது. லிப்ட் கீழே போனது. அதன் பிறகு நாங்கள் அந்த பொருட்களை பார்த்தோம். 2 சில்வர் வாட்டர் பாட்டில்கள் கைப்பிடி சுவர் மீது. அது 12வது மாடி. உங்களுதா என்றேன். பெரியவர் இல்லை என்றார். ஒருவேளை அடி கடி அவருடையதோ? நீங்கள் கேட்டு கொடுத்து விட முடியுமா என்றேன். வாய்ப்பில்லை, நானும் பேசுவதில்லை என்று பெரியவர் சொன்னார். முகம் கொடுப்பவர்களிடம்தான் நான் பேசுவேன் என்றார். சரி, அதை கீழேயாவது வைப்போம் என்று தான் சொன்னேன். கிளம்பி அலுவலகம் போய் அந்த நிகழ்வை மறந்தே போனேன். அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. தூய்மை பணியாளர், காவலர் என யாராவது விட்டு சென்றிருக்கலாம். அப்சல்யூட் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் அட்டைன்ட் அண்ட் a man lives as he ought to live. டி.டி. சுசுகி. அடிக்கடி அவரது முகம் ஏன் இவ்வளவு இறுக்கம்? ஹார்ட் என்கின்ற சொல்லை எதற்கும் இருக்கட்டும் என்று மறுபடி ஒரு முறை அகராதியில் பார்த்தேன். இண்டிகேட்ஸ் ஆப்ளிகேஷன் என்றிருந்தது. நிம்மதியும் மனநிறைவும் உள்ளேதான் உள்ளது. ஏற்கனவே ஒவ்வொருவரிடமும். ஆனாலும் மனிதர்கள் அவங்க எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழ்கிறார்கள் என்கிறார் சுசுகி. மாலையில் என் ஓட்டுநர் அதிரடி அந்த பாட்டில்கள் நம்முடையதுதான் என்று தேடினார். பெரியவர் யாராவது கேட்டால் தரலாம் என்று தானே வைத்திருந்தார். மாலை தந்து விட்டார். நம்முடையது நம்மிடம் வந்தே சேர்ந்தே ஆகும்.